கைஸ், ரோட் பைக் வாங்கின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ரைடை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னு பிளான் பண்ணாமல் எடுத்தோடனே செஞ்சுருது அடிக்கணும்னு சொல்லிட்டு 100 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணி அதிகாலை 5 மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப் டு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைடு சிறப்பாக போச்சு. எந்த ஒரு டயர்டுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னால் நமக்கு அந்த என்டியூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறனால ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டோம். ஒரு சில கிளைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் அதிலே கியர் ஷிஃப்டிங்லாம் பண்ணி அப்படியே ஓட்டியாச்சு. 70 கிலோமீட்டர் வரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருந்த ரைடு 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசில் கிராம்ப் ஒன்று வந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஊர் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு தண்ணி சரியாக தாகம் அடிக்காதனால நானும் குடிக்காம விட்டு மசில் கிராம்ப் வந்துருச்சு. அந்த கிராம்பை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து 85 கிலோமீட்டர் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. என்னடா அது ஃபஸ்ட் நாளே பஞ்சருன்ட்டு, சரி பஞ்சர் ஆகிறது நல்ல விஷயந்தான், வண்டி மேலே இருக்கிற திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு முடிச்சிட்டேங்க ரைடை. அந்த 100 கிலோமீட்டர் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சுங்களே, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோட் பைக் எடுத்து என்னோடய என்டியூரன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு வெறித்தனமாக 100 கிலோமீட்டர் சிறப்பாக முடிச்சிட்டோம்.